சுல்தானாக இருக்கட்டும், முகலாக இருக்கட்டும், பிரிட்டிஷர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, என்ன ஆட்சி பண்ணாங்க, என்ன நன்மைகள் பண்ணாங்க, என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த வரலாறு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இந்தியாவை வந்து நாங்கள் மீட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அதை பாதுகாக்கிற கடமை வந்து உங்களுக்கு இருக்குது, எல்லாரும் ஒத்துமையாக இருங்க அப்படி தான் காமிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் மிஸ்லீட் ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி மக்கள்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இவங்க கஷ்டப்பட்டு இந்த இந்தியாவை மீட்டாங்க அப்படின்னு காட்டுற இந்த சைடில் வந்துட்டு இன்னொரு சைடை வந்துட்டு ரொம்ப கொடுமைக்காரங்களாக காமிச்சாங்க, அந்த சைடில் யாருமே நல்லவங்களே இல்லாத மாதிரி காமிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹிஸ்டாரிக் மூவியை காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து மிஸ்கைட் பண்ணக்கூடாது. ஸோ ஈவன் ஒரு தெரியாத ஒரு தமிழ் அரசர் கதையை சொல்லியிருந்தாலும் துக்ளக் அப்படின்னாலே அவருக்கு வேற ஒரு கதை, அப்புறம் அவரை வேற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சு வச்சுருந்தாங்க. இதில் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி காமிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. மேபி இது வேற துக்ளக்கா அப்படின்னு கூட யோசிக்க வச்சுது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு இது சொல்லியிருக்காரு, அதாவது மங்காத்தா வந்து ஒரு பேரியராக இருக்கு, இந்த படம் ஓடாததுக்கு ஒரு பேரியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பயுமே ஒரு படம் வந்து இன்னொரு படத்துக்கு வந்து பேரியராகவே இருக்காது. ஏன்னா நேற்று ஹாட்ஸ்பாட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் ஓடுது. ஏன்னா அதோட கதை, அந்த ஜோவியலா எடுத்துட்டு போன விதம் அந்த மாதிரி. ஸோ இன்னொரு படம் வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்து பேரியரா இருக்காது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இதான் என்னோட ஒப்பீனியனாகவும் இருக்கு.